ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான க்ராச்செட் ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ். நீங்கள் ரொம்ப பிகினர்ஸ் அப்படின்னா க்ராச்செட்டிங்கில் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் என்னோடய க்ராச்செட் லெசன்ஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லெசன்ஸ் நான் இதில் உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் என்னோடய க்ராச்செட் லெசன்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்ராச்செட் யாருனாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ்லேருந்து எந்த லெவல்லனாலுமே பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸஸில் எம்ப்ராய்டரி இதாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெக்கரேஷன் பர்பஸ் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீச்செயின் ஹோல்டர் போட்டிங்கன்னா கீச்செயின் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான டியூட்டோரியல் தான். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் க்ராச்செட், ஒரு உள்ளன் நூல், ஓகேவா, யான் தேவை, ஓகே, 100% அக்ரலிக் யான். நெக்ஸ்ட் 3.5 mm. ஸோ க்ராச்செட்டில் என்ன ஹை அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே நமக்கு தேவையானது உள்ளன் நூலும் இந்த க்ராச்செட் ஹூக் தான். என்னோடய வீடியோஸில் நிறையா இந்த 3.5 mmலே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிக்னஸ் நீங்கள் 3 இல்லைனா 3.5 mm வச்சு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹூக் சைஸ் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிசர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் எட்ஜஸை ஹைட் பண்ணுறதுக்காக யான் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிப் நாட் போட போகிறோம். ஓகேவா, இந்த ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு நான் என்னோடய க்ராச்செட் லெசன்ஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா. ஓகே, ஸ்லிப் நாட் ஜஸ்ட் ஒரு நாட் போடுறோம். நெக்ஸ்ட் செயின் 4, 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லிப் நாட் போட்டு இருக்க ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, இது ஸ்லிப் நாட் போட்ட ஹோல். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சென்டராக நமக்கு ஒரு ஹோல் தெரியும். இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு செயின் 1. இதே தான் நம்ம ரிமைனிங் இருக்கிற பெட்டல்ஸ்க்கு எல்லாமே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டல் செயின் 1, 4 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள்குள்ளே ட்ரிபிள் க்ரூஷே பண்ணுறதுக்கு யானை 2 டைம்ஸ் இந்த மாதிரி wrap பண்ணணும். அப்படியே இன்சர்ட் பண்ணுங்கள். ஹவு டு டூ ட்ரிபிள் க்ரூஷே அந்த வீடியோவுமே என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், next 2 loops, third time 2 loops, 1 2 3 fourth time. Okay, 4 times ட்ரிபிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். 1 2 3 4. இப்போ சர்க்கிள்குள்ளே இந்த சர்க்கிள் சென்டர் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நம்ம எல்லா பெட்டலுமே இந்த சர்க்கிள்குள்ளே தான் பண்ணுவோம். ஸோ இதே தான் நம்ம இன்னும் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃப்ளாரில் 5 பெட்டல்ஸ் இருக்கனால. ஓகே, நீங்கள் இது ட்ரிபிள் க்ரூஷே பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா டபுள் க்ரூஷே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பெட்டல் அகெயின் செயின் 1, 4 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே, 1 2
3 4 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் கூடயே சேர்ந்து பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் வீடியோ கூட கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 4 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இப்போது சர்க்கிள்குள்ளே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அகெயின் தேர்ட் பெட்டல் செயின் 1 1 2 3 4. Okay, 4 times triple crochet. சர்க்கிள்குள்ளேயே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி பண்ணும்போது சர்க்கிள் வந்து அப்படியே முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இப்படி கை வச்சுட்டு இப்படி நல்லா இப்படி தள்ளி இந்த யானை வச்சு இப்படி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை தள்ளினீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த பெட்டல் இப்படி லைட்டாக இப்படி தள்ளினீங்கனாலே ஸ்பேஸ் கிடைக்கும். 4th பெட்டல் செயின் 1 போட்டேன். 1 4 times triple crochet. செகண்ட் டைம் பண்ணுறேன் ட்ரிபிள் க்ரூஷே 2 3 4. நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருக்குது 4 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே பண்ண கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வந்து இந்த இடத்துல முடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 டைம்ஸ் கூட ட்ரிபிள் க்ரூஷே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் பெட்டல் chain 1 4 times triple crochet 1 2 3 4. Okay, 4 times triple crochet. Again central 1 time single crochet. Okay, அவ்வளோதான். 5 petals பண்ணியாச்சு. கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. யானை எடுத்துக்கலாம். யான் நீடில் வச்சு நம்ம எட்ஜஸை தச்சிடலாம். ஹைட் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஜஸ்ட் யான் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் பெட்டல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படியே பேக் சைட் ஒரு லூப்புக்கு அடியில் விட்டு ஹைட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண டெயில். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த சென்டர் சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பின்னாடி வந்து இப்படி தைக்கும் போது இந்த டெயிலை நல்லா பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. புல் பண்ணிங்கன்னா சென்டர் சர்க்கிள் க்ளோஸ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட சிம்பிளான க்யூட்டான க்ராச்செட் ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாட்டட் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.